Hello students, 11th காமர்ஸ் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின் 3 மார்க் கொஷின் 5 மார்க் கொஷின்ஸ் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நேற்று வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ உடனுக்குடனே வந்து தமிழ் மீடியத்துக்கும் போடணும்னு நினச்சேன். சம் ப்ராப்ளம்னால என்னால் வீடியோ போட முடியல. ஸோ ஹெல்த் வைஸ் சம் ப்ராப்ளம், தயவு செஞ்சு தவறாக எடுத்துக்க வேண்டாம். கண்டிப்பாக வந்து எனக்கு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து ரொம்ப முக்கியம். அதனால் கோவிச்சிக்க வேண்டாம் யாரும். இதில் வந்து என்னென்ன கொஷின்ஸ்லாம் வந்து டாப் மோஸ்ட் கோல்டன் கொஷின்ஸ் சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் முதல்ல படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வாட்ஸ்அப் சேனல்லே கொடுக்குறேன். வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி படிங்க. இதில் இருக்க கொஷின்ஸ் எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் அதுலேயும் வந்து முக்கியமாக இதெல்லாம் படித்தே ஆகணும் அப்படின்ற ஒரு சில கோல்டன் கொஷின் சொல்கிறேன். ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. இது எப்படி நான் கோல்டன் கொஷின் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2022, 23, 24 இந்த 3 வருஷம் நடந்த பப்ளிக் எக்ஸாம் கொஷின்ஸும், அடுத்தது பார்த்தீங்கன்னா 2024 ஆஃபர்லி நடந்ததும், 2025 ஸ்டார்டிங்கில் இப்போ ஜனவரியில் நடந்த ரிவிஷன் எக்ஸாம்ஸு, அந்த ஆல் டிஸ்ட்ரிக்டோட கொஷின் பேப்பர்ஸில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருந்தாங்களோ ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் மிக்ஸ்டாக கொடுத்துருக்கேன். ஸோ வெரி 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 யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. நிறைய முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். காமர்ஸில் கண்டிப்பாக வந்து எல்லாரும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி சென்டம் எடுக்கணும் அப்படின்றது தான் என்னோட நோக்கம். நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்க ட்ரை பண்ணுறீங்க, உங்களோட லாஸ்ட் ரிவிஷன் எக்ஸாமோட மார்க்ஸ் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக நம்ம 12th ஸ்டாண்டர்டுக்கும் வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக வெரி யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் உங்களுக்கு தொடர்ச்சியாக வர இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்துருவோமா? இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். கோல்டன் கொஷின் நான் சொல்கிறேன், அதை நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் இருக்க மற்ற கொஷின்ஸும் படிக்க பாருங்கள். பொது தேர்வில் எதிர்பார்க்கப்படும் முக்கிய 2 மதிப்பெண் வினாக்கள். ஓகேங்களா? 2025 பப்ளிக்ஸ் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். பண்டமாற்று முறை என்றால் என்ன? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நல்லங்காடி என்றால் என்ன? இம்பார்ட்டன்ட். அல்லங்காடி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 5 வணிகத்தை வரையறு இம்பார்ட்டன்ட். அடுத்து 6th ஒன் தனியால் வணிகம் என்றால் என்ன? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கர்த்தா. 7th ஒன் இம்பார்ட்டன்ட். 9th ஒன் உறங்கும் கூட்டாளி என்பவர் யார்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 11th ஒன் நிறுமத்தின் ஏதேனும் 2 சிறப்பியல்புகளை கூறுக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 13th ஒன் கூட்டுறவு வரையறு. கூட்டுறவு கடன் சங்கம் என்றால் என்ன? 14th ஒன் இம்பார்ட்டன்ட். ராக்பேல் முன்னோடிகள் என்பவர் யார்? 15th ஒன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். துறைவாரி அமைப்புகளுக்கு 2 உதாரணங்கள் குறிப்பிடுக. 18th ஒன் வெரி இம்பார்ட்டன்ட். வெளிநாட்டு வங்கிகள் என்றால் என்ன? வெரி இம்பார்ட்டன்ட். பற்று அட்டை கடன் அட்டை 2021 அதையுமே நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது பண்டக காப்பம் என்றால் என்ன? 23 படிச்சுக்கோங்க. 24, 25 ரெண்டுமே பார்த்துக்கோங்க. மருத்துவ காப்பீடு, பெயர்ச்சியல் அதுவும் பார்த்துக்கோங்க. அடுத்து கடன் பத்திரம் குறிப்பு வரைகள் 27. அடுத்து 28, 29, 30 இது எல்லாமே 27, 28, 29, 30 எல்லாமே இம்பார்ட்டன்ட். வைப்பு ரசீது, அடகு கடன், முனைவு இது எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. 32 சுய உதவிக்குழு என்றால் என்ன? அடுத்து உள்நாட்டு வியாபாரம் என்றால் என்ன? ஏற்றுமதி வியாபாரம் என்றால் என்ன? மறு ஏற்றுமதி வியாபாரம் என்றால் என்ன? இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். இடைநிலையர், வணிக முகவர் இதெல்லாம் கண்டிப்பாக படிச்சே இருக்கணும். தரகர் என்பவர் யார்? வணிக முகவர்கள் என்பவர் யார்? பன்னாட்டு வணிகம் என்பதன் பொருள் யாது? 43 இம்பார்ட்டன்ட். அடுத்தது சரக்காணை என்றால் என்ன? அதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து செலுத்து சமநிலை என்றால் என்ன? அடுத்து வாணிப சமநிலை என்றால் என்ன? முகவர் என்பவர் யார்? 50th கொஷின். எனக்கு கேட்டிங்கன்னா இதில் இருக்க கொஷின்ஸு 57மே 100% படிக்கணும். இதில் நான் சொல்லக்கூடிய கொஷின்ஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வருமான வரி என்றால் என்ன? முந்தைய ஆண்டு என்றால் என்ன? கணக்கீட்டு ஆண்டு என்றால் என்ன? மதிப்பீட்டு ஆண்டு என்றால் என்ன? மத்திய சரக்கு மற்றும் சேவை வரி என்றால் என்ன? சரக்கு மற்றும் சேவை வரி 56, 57. ஸோ எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ நான் சொன்ன கொஷின்ஸை கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்கள். இந்த பிடிஎஃப்ல இருக்க எல்லா கொஷின்ஸுமே டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கோல்டன் கொஷின். புரியுதுங்களா? அதே மாதிரி 3 மார்க் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன கொஷின்ஸ்லாம் யாரெல்லாம் கண்டிப்பாக படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு நான் சொன்ன கொஷின்ஸ் எல்லாம் படிங்க. அதே மாதிரி 70 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும், 80 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இது எல்லாமே மிஸ் பண்ணாமல் படிங்க. சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இது ஃபுல்லாகவே கண்டிப்பாக படிச்சே ஆகணும். 3 மார்க் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா வணிகம் பொருள் தருக அது பார்த்துக்கோங்க. சிறுகுறிப்பு வரைக தொழில் சிறப்பு தொழில் பார்த்துக்கோங்க. அடுத்து 4th ஒன் போக்குவரத்து சிறுகுறிப்பு வரைக. வரையறா பொறுப்பு என்றால் என்ன? 5th ஒன் இம்பார்ட்டன்ட். 7th ஒன் கூட்டாண்மை ஒப்பாவனம் என்றால் என்ன? அடுத்து நிறுமத்தின் ஏதேனும் 3 நன்மைகள் 8th ஒன் இம்பார்ட்டன்ட். அடுத்து 9th ஒன் அரசு நிறுவனம் என்றால் என்ன? அயல்நாட்டு நிறுவனம் என்றால் என்ன? துறைவாரி நிறுவனம் என்றால் என்ன? அதுக்கடுத்து ரிசர்வ் வங்கியோட பணிகள் மின்னணு வங்கியல் என்றால் என்ன? ஆர்டிஜிஎஸ் 15th ஒன் வெரி இம்பார்ட்டன்ட். குளிர்சாதன பண்டக காப்பு அது 17th ஒன் இம்பார்ட்டன்ட். கப்பல் வாடகை ஒப்பாவனம் 18th ஒன் இம்பார்ட்டன்ட். அடுத்தது பயிர் காப்பீட்டின் பொருள்
19th ஒன். அடுத்து அடகு கடன். ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது மடங்கு கடைகளின் குறைபாடுகள், சார்க் அமைப்பின் பணிகள் வெரி இம்பார்ட்டன்ட். முனைவு இது பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ்லையும் கேட்பாங்க, 3 மார்க்ஸ்லையும் கேட்பாங்க. உடன்படிக்கை என்றால் என்ன, செல்லாத ஒப்பந்தம், நேரடி வரி, மறைமுக வரி குறிப்பு வரைக. அடுத்து பார்த்தீங்கன்னா மறு உருப்பாக்கம், பட்டினப்பாக்கம் விளக்குக. பாண்டியர் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட துறைமுகங்கள். ஸோ 36 கொஸ்டின்ஸில் வந்து நான் கொஞ்சம் டாப் மோஸ்ட் சொல்லியிருக்கேன். ஸோ அதை முதல் படிச்சுட்டு மற்ற கொஸ்டின்ஸை பாருங்கள். 5 மார்க்ஸில் இதெல்லாம் கண்டிப்பாக படிச்சாகணும். வணிகத்தின் பல்வேறு தடைகளை கூறுக. எனி 5 பாயிண்ட்ஸ் எழுதினா போதும். சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து ஒரு 6 to 7 பாயிண்ட்ஸ் கூட நீங்கள் எழுதலாம். அதுக்கடுத்தது பண்டமாற்று முறையின் குறைபாடுகள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து தொழிலின் ஏதேனும் 5 நோக்கங்களை விவரி, அதுவுமே வெரி 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 இம்பார்ட்டன்ட். பண்டைய தமிழ்நாட்டில் கடற்கரையோர வர்த்தகம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பகுப்பாய்வு உற்பத்தி தொழில், கட்டுமான தொழில், மரபுசார் உற்பத்தி தொழில் சிறு குறிப்பு வரைக வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா கூட்டாண்மை ஒப்பாவனத்தில் உள்ள உள்ளடக்கம் யாது. இது March 19 கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதையும் பார்த்துக்கோங்க. தனியார் வணிகத்தின் சிறப்பியல்புகள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அமைப்பு முறையீட்டில் அடங்கியுள்ள பொருளடக்கங்கள் யாவை. அது இப்போ வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. March 2020 கேட்டிருந்தாங்க. செயல்முறை விதிகளில் அடங்கியுள்ள பொருளடக்கங்கள் May 22 கேட்டிருக்காங்க. ஸோ அதுவுமே வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. கூட்டுறவு சங்கத்தின் நன்மைகள் அது வெரி இம்பார்ட்டன்ட். பன்னாட்டு நிறுவனத்தின் நன்மைகள், பன்னாட்டு நிறுவனத்தின் தீமைகள், நன்மை தீமை ரெண்டுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா துறைவாரி நிறுவனங்களோட நிறைகள் 17th ஒன் இம்பார்ட்டன்ட், 18th ஒன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது ரிசர்வ் வங்கியோட பணிகள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 2025 பப்ளிக்ல 19th கொஸ்டின் கேட்கறதுக்கு 100% சான்சஸ் இருக்கு, படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வணிக வங்கிகளால் நிகழ்த்தப்படும் பல்வேறு வகையான முதன்மை செயல்பாடுகள். சரிங்களா, இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 6 to 4 பாயிண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் எழுதியே ஆகணும். வணிக வங்கிகளின் பல்வேறு வகையான இரண்டாம் நிலை செயல்பாடுகள் எனி 5 பாயிண்ட் எழுதுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான பண்டக காப்பகங்கள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து தொடர்வண்டி போக்குவரத்தின் நன்மைகள் விளக்குக. அதுக்கடுத்தது காப்பீட்டின் கோட்பாடுகள், காப்பீட்டின் வகைகள் ரெண்டுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தனிநபர் முதலீட்டு வழிகள் 29th இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து 31 இம்பார்ட்டன்ட். சுய உதவி குழுக்களின் நோக்கங்கள் விவரி. உள்நாட்டு வியாபாரத்தின் இயல்புகள் இது வந்து 2020 கேட்டிருக்காங்க. ஸோ அதுவுமே வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். 2019 பன்னாட்டு வியாபாரத்தோட பல்வேறு வகைகள் கேட்டிருக்காங்க. ஸோ அதுவுமே 25 வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கு. துறைவாரி பண்டக சாலையின் சிறப்பியல்புகள் இது கண்டிப்பாக இந்த வருஷம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகம். சில்லறை வியாபாரிகளோட வகைகள் இது முடிஞ்ச 5 பாயிண்ட்ஸ்ன்றது நீங்கள் 6 to 7 பாயிண்ட்ஸ் எழுதுனீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. முடிஞ்ச வரையும் கண்டிப்பாக வந்து 5 பாயிண்ட்ஸ் இருக்கிற மாதிரி படிச்சுக்கோங்க. சரிங்களா, பாயிண்ட்ஸை வந்து தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. முதல் வந்து நீங்கள் அதை மனப்பாடம் பண்ணுறீங்களோ இல்லையோ முதல் மீனிங் புரிஞ்சுக்கோங்க. ஸோ மீனிங் புரிஞ்சுட்டு நம்ம வந்து எக்ஸாம் டைமில் கரெக்டாக அது சைடிங் போட்டு அழகாக எழுதும்போது ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. ஆனால் ஓனாக எழுதுறேன்ற பேரில் கதை அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக மார்க்ஸ் வந்து 2-3 மார்க்ஸ்க்கு மேலே கண்டிப்பாக வராது. ஓகே, ஸோ புக்கில் இருக்க அந்த கீ பாயிண்ட் இருக்குன்னா கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. மொத்த வியாபாரிகளோட பணிகள் ஏதுன்னு 37 இம்பார்ட்டன்ட், 38 இம்பார்ட்டன்ட். சொன்னது புரிஞ்சுதுங்களா? ஸோ இதெல்லாம் வந்து 5 மார்க் கொஷின்ஸில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கிறவங்க நான் சொன்ன 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸில் எதெல்லாம் இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு இருந்தேனோ அதெல்லாம் முதல்ல படிங்க. அதுக்கப்புறம் இந்த பிடிஎஃப்ல, அதாவது நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த பிடிஎஃப்ல, அதுக்கப்புறம் நான் சொல்லாமல் விட்ட மற்ற கொஷின்ஸ் எல்லாம் படிக்க பாருங்கள். இது ரெண்டுமே முடிச்சுட்டு இந்த பிடிஎஃப்பையும் முடிச்சுட்டேன் அப்படின்றவங்க அதுக்கப்புறம் உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் இருக்க கொஷின்ஸை படிங்க. இல்லை உங்களோட டிஸ்ட்ரிக்டோட கொஷின் பேப்பர்ஸ் வந்து வேறு கொஷின் பேப்பர்ஸ் எது இருந்தாலும் அதை ரிவைஸ் பண்ண பாருங்கள். ஆனால் நான் சொன்ன கொஷின்ஸை முதல் படிங்க. உடனே கமெண்ட்டில் வந்து இந்த ஒரு வீடியோ பார்த்தா நம்ம சென்டம் எடுத்துடலாமா, 90க்கு 70 எடுத்துடலாமா, 90க்கு 90 எடுத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ண வேண்டாம். இதெல்லாம் 100% வரதுக்கு சான்சஸ் இருக்க கொஷின்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம சொல்கிற விஷயங்கள் வந்து நிறைய பேர் 100% அப்படின்னா 100க்கு 100 வாங்கலாம் அப்படின்ற மாதிரி அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டு கீழே கமெண்ட்டில் வந்து கேலியான ஒரு கமெண்ட் எல்லாம் போடுறீங்க. ஸோ அதனால் எனக்கு எந்த ஒரு நஷ்டமும் கிடையாது. நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக டைம் ஒதுக்கி நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அந்த இடத்துல வந்து எல்லா பிள்ளைங்களையுமே நான் சொல்ல வரல. 100லயே இல்லை 200ல் 100 200 கூட சொல்ல முடியாது. யாரோ ஒரு சில குழந்தைகள் பண்ணுற தவறுகள் தான். ஸோ அந்த குழந்தையுமே வந்து திருந்தி ஒழுங்காக படிக்கணுன்றதான் என்னோட நோக்கமே தவிர, தயவு செஞ்சு கேள்வி கேட்குறத விட்டுட்டு என்ன பார்க்குறீங்களோ அதை இமீடியட்டாக படிக்க பாருங்கள். இப்படியே வீடியோவை பார்த்துட்டே உட்காந்துட்டு உங்கள் டைமை வீணாக்காமல் நம்ம கல்வி விஜய் சேனலில் போகிற கொஷின்ஸ்லாம் கண்டிப்பாக வரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு நம்பிக்கை இருக்கவங்க ப்ளீஸ் இதை பார்த்த உடனே யாருக்கெல்லாம் வந்து இதுக்கு முன்னே நான் சொன்ன கொஷின்ஸ்லாம் எக்கனாமிக்ஸ்லேயோ
மற்ற சப்ஜெக்ட்ஸில் இம்பார்ட்டன்ஸ் நான் சொன்னதெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு புதுசாக வந்து பார்க்குறவங்களுக்கு இதில் ஒரு நம்பிக்கை வரும். ஸோ அவங்களும் நம்பி படிப்பாங்க. ஏன்னா எல்லாருமே வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணுன்றது தான் நம்மளோட டார்கெட்டு. சரிங்களா? ஏதோ யூடியூப்பில் வந்து நம்ம வீடியோ போட்டோம் சம்பாதிச்சோம் அப்படின்னு போகக்கூடாது. நம்மளை நம்பி இருக்க குழந்தைங்க எல்லாருமே சிறப்பாக நல்லா படித்து நல்ல மதிப்பெண்கள் வாங்கணும். அதனால தான் வந்து இது ஆல் டிஸ்ட்ரிக்டில் கேட்கக்கூடிய டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பப்ளிக்கில் என்னென்னலாம் வர இருக்குன்றது உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல்னு வர பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ. எல்லாரும் எக்ஸாம்ஸ்க்கு நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.